குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை கொட்டி வரக்கூடிய நிலையில் மகாராஷ்டிரா மாநில மீட்பு பணிகளில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் நேற்று இரவு கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் மும்பை, புனே, ராய்காட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. புனே மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் பல அடுக்குமாடி குடியிருப்புகளின் தரை தளங்களில் தண்ணீர் புகுந்தது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவத்தினரும் ரப்பர் படகுகள் மூலம் மீட்டனர். या लोकांना बाहेर काढता यावं यासाठी तयारी जी आहे ती अग्निशमन நாசிக்கில் பெய்த கனமழையால் கங்காபூர் அணை நிரம்பி உபரி நீர் கோதாவரி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வழிபாட்டு தலங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. கோதாவரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராம்குண்ட், கோதாகாட், மும்பை, புனே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குஜராத் மாநிலம் நவ்சாரி, வல்சாட் பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகள், தெருக்கள், குடியிருப்புகள் என திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. முக்கிய சாலைகளை வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து முடங்கியதுடன் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மத்திய பிரதேசம் மற்றும் ஸ்ரீநகரில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.